கடையத்தில் ஆரம்பித்து நம்முடைய தேவதானம் வரைக்கும், தென்காசி மாவட்ட எல்கை வரைக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தினுடைய அடிவாரத்திலே அங்கே பட்டாக்காடுகள் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக வனவிலங்குகளால் மிகப்பெரிய பேரழிவுக்கு ஆளாகி நிர்கதியாக கேட்பதற்கு நாதியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது உருவாக்கப்பட்ட வனத்துறை வெறுமன வனத்தை பாதுகாக்க மட்டுமல்ல, வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பட்டா நிலதாரர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனால் இங்கே என்ன நடக்கு? எத்தனை பெரிய அழிவுகளை வனவிலங்குகள் செய்தால் கூட அதை கேட்பதற்கு இங்கே யாரும் இல்லை. ஏதோ ஒரு மோதல்ல ஒரு சிறுத்தை அடிச்சு ஒரு மான் செத்து போச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை எல்லாம் நீங்க கேள்வி கேட்குறீங்க. நீ பாத்தியா, நீ பாத்தியா, ஏய் சுப்பிரமணி நீ பாத்தியா, ஏ மாடசாமி நீ பாத்தியா, ஏ கருப்புசாமி பாத்தியா, ஏ இஸ்மாயில் பாத்தியான்னு கேள்விக்குள்ளாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். ஆனா அந்த வனவிலங்குகள் அடித்து மனுஷன் செத்தா ஒரு 50,000 கொடுத்து கதையை முடிச்சிருவீங்க. வனவிலங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நீங்கள் மனிதர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதான் கேட்கிறோம், வேற ஒன்றும் கேட்கலாம். இந்த 10 ஆண்டுகள்ல இந்த தென்காசி மாவட்டம் உருவான பிறகுன்னு வச்சுக்கிடுவோம். தென்காசி மாவட்டம் உருவான பிறகு வனவிலங்குகளால் அடித்து உடைக்கப்பட்ட தென்னை மரங்கள் எத்தனை மரத்துக்கு நீங்க இழப்பீடு கொடுத்திருக்கீங்க? எந்த பட்டா நிலத்துக்கு கொடுத்திருக்கீங்க? எந்த பட்டாதாரருக்கு கொடுத்திருக்கீங்க? ஏதாவது இருக்கா? சொல்லுங்க பாப்பா. இந்த தென்காசி மாவட்டம் உருவான பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட எத்தனை விவசாயிக்கு நீங்க இழப்பீட்டை வாங்கி கொடுத்திருக்கீங்க? சொல்லுங்க. நேற்றைக்கு அச்சம்புதூர் போயிருந்தோம். அங்க ஒரு விவசாயி சொல்றாரு, 380 மரம் வச்சிருந்த தென்னை மரம் எல்லாமே 25 ஆண்டுகளை கடந்த தென்னை மரம், அதுல 340 மரத்தை யானை உடைச்சிருக்கு. இழப்பீடு எவ்வளவு வாங்கினீங்கன்னு கேட்டேன். ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது அங்க இருந்து நம்ம காண கிடைக்கும். நமக்கு நிறைய பேர் ஆவலாதி என்ன செய்யறாங்க, பட்டா நம்பரோட சொல்லுவோம். திங்கக்கிழமை சாயங்காலம் போல பட்டா நம்பரோட பாதிக்கப்பட்ட விவசாயியினுடைய பேரோட சொல்லுவோம். அதுக்கு தான் அந்த திங்கக்கிழமை மாலை 4 மணிக்கு செங்கோட்டை தாலுகா அலுவலகம் முன்பாக நடக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் சார்ந்த கண்டன ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். பட்டாதாரர்களை கொண்டாந்து நிப்பாட்டுறோம் நாங்க. நீதி கொடுக்க முடியுமா உங்களால? நீங்க தென்காசி மாவட்டம் உருவான பிறகு தென்காசி மாவட்ட வனத்துறை எத்தனை பேருக்கு நீங்கள் விவசாய நிலங்களிலே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு எத்தனை பேருக்கு நீங்க இழப்பீட்டை வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு, அதிர்ச்சியாகவும் இருக்கு.